ப்ரைவேட் பீச் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து எண்ட் ஆஃப் பீச்சு, இது ப்ரைவேட் பீச் அக்சஸ். அதாவது இந்த கேட்டு மூடிடுவாங்க, சாவி வாங்கிட்டு நீங்கள் திறந்துக்கலாம். நீங்கள் மட்டும்தான் இதில் வந்து உள்ளே பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ப்ரைவேட்டான ஒரு பீச்சு. அந்தளவுக்கு யாரும் வந்து பெருசாக யாரும் உள்ளே வரமாட்டாங்க, ஏன்னா வழி கிடையாது வர்றதுக்கு. மெயினாக அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வியூ பார்க்குற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து 60 அடி ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பீச் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங்கில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்ல ஒரு கம்யூனிட்டி. ஒரு ப்ரைவேட் பீச் அக்சஸ். நம்ம போயிட்டு இப்போ ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா பீச் எண்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நியர் கோத்தூர்கிட்ட பார்க்குறோம். நல்ல வந்து ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, சூப்பரான ஒரு லேஅவுட்டு. இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டாக இருந்தாலும் இதில் வந்து 1 2 3 4 பிளாட் மட்டும்தான் பீச் எண்டு ப்ராப்பர்ட்டி. மற்ற எதுவும் சேலுக்கு இல்லை, 4 மட்டும்தான். பட் 4மே சேலுக்கு கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த லேஅவுட்டில் போட்டதுலேயே 4 மட்டும் தான் பீச் எண்டு ப்ராப்பர்ட்டியாக போட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. 50 to 60 அடி ரோடு, 60 அடி ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ப்ரைவேட் பீச் அக்சஸ் இருக்கக்கூடிய கேட். இந்த கேட் சாவி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் பில்டிங் கட்டிட்டீங்க அப்படியே இந்த கேட் சாவி நீங்கள் வாங்கிக்கலாம், எப்போலாம் திறந்துட்டீங்க போகலாம். மேபி எனக்கு வந்து ப்ரைவேட் பீச் நான் போய் இன்னொருத்த சாவி வாங்க மாட்டேன் அப்படின்னாலும் உங்கள் காம்பவுண்டுக்கு நேரில் ஒரு கேட்டை வச்சு நீங்களே போய்க்கலாம். உங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் என்ன டைம் ஆனாலும் நீங்கள் வந்து உங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனு, ப்ரைவேட் பீச் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. வீடு கட்டியிருக்காங்க பாரு, அதை நான் ட்ரோன் வியூவில் பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் இந்த பிளாட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 240 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 240 அடி ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜ். இது மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜில் வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. இந்த ஃப்ரண்டேஜில் கிடைச்சாலும் 50 to 60 அடி ரோடு மேலே இருக்காது. பீச் எண்டில் எப்பயுமே ஒரு 20 அடி 30 அடி ரோடு தான் இருக்கும் மேக்ஸிமம். 50 to 60 அடி ரோடு மேலே கிடைக்காது. இது மாதிரி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட ஒரு 20-25 சென்ட்டுக்கு இந்த இதை சவுக்கு மரம் போட்டிருக்காங்க. அது நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஏதாவது கார்டன் மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் ஃபுல்லும் வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹைட் எடுத்து ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் வச்சிங்கன்னா அதை இந்த காம்பவுண்ட் ஹைட் வரைக்கும் ஒரு பில்டிங் எழுப்பிட்டு கீழே கார் பார்க்கிங் கூட போட்டுட்டு ஹைட்டில் மேலே ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் வச்சிங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது அப்படியே பீச் வியூ தெரியும். நல்லா சூப்பராக வந்து லக்ஸரியாக ஒரு பங்களா கட்டலாம். நல்லா வந்து அது மாதிரி கட்டி நீங்கள் ரெசார்ட்டாகவும் நீங்கள் வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து ட்ரோன் வியூ பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, பீச்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஒரு ட்ரோன் வியூ பார்த்துட்டு வருவோம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அழகாகவும் இருக்கும் ஏரியா. நிறைய பில்டிங்ஸ் வந்துட்டுருக்கு. ஃபுல்லி காம்பவுண்டட் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஃபுல்லி காம்பவுண்டட். சூப்பரான ஒரு லேஅவுட்டு. இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேறு எங்கேயா கிடைக்குமா அப்படின்னா ரொம்ப டவுட். ஏன்னா இப்போ வந்து நிறைய டிமாண்டும் இருக்குது. பீச் எண்டு ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, அது மாதிரி தான் இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் ஏரியா இது மாதிரி நீட்டாக இருக்காது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது சேர்ந்தும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இந்த பக்கம் வழி வச்சுருக்கேன், மண் அடிச்சு, பின்னாடி காம்பவுண்டு, அந்த பக்கம் காம்பவுண்டு. அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். நல்ல ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெளியில் ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. நீங்கள் பீச் அண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா தடம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்டோட ப்ரைஸ் 32 lakh கோட் பண்ணுறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 13 கிரவுண்ட் இருக்குது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.